நேற்று நைட் டின்னருக்கு தோசை தான். பட் காலையில் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்தது. சரி, சாப்பாட்டுக்கு தோசைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பேனில் ஆயில் ஹீட் ஆனது கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கணும். அப்போ தான் இனிப்பு தன்மை இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி அந்த தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கடுத்து நம்ம 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எந்த கிரேவி வாங்கினாலும் ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஃப்ளேவருக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு சின்னதாக ஒரு கொதி வந்ததும் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா உள்ள பிளெண்ட் ஆகிடும். கிளாஸ் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள், கருவேப்பிலை சேர்த்து கலந்து இறக்குனா சூப்பராக கிரேவி ரெடி. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணி